வணக்கம் மக்களே, இது எப்படி இருக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்களில் ஒருவன் பிரவீன். இந்த தேர்தல் நேரத்துல எவ்வளவோ பரபரப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். அது நார்மல் கண்ணில் பார்க்கும்போது தான் பரபரப்பான விஷயமா தெரியும். நம்ம கண் வழியா நீங்க பாத்தீங்கன்னா ஒரே காமெடியா தான் தெரியும். அப்படித்தான் நீங்க தேர்தல் வரைக்கும் என்ஜாய் பண்ண போறீங்க. இன்னைக்கும் அது மாதிரி நிறைய சுவாரஸ்யங்கள்லாம் இருக்குது. நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவோமா? ஒன் மினிட். சானிடைசர் இல்ல, தண்ணி தானப்பா? ஓகே ரைட்டு. நான் ஏன் இவ்வளோ உஷாராக கேட்டேன்னா காரணம் இருக்கு. என்னன்னு பாருங்களேன். தண்ணி தாக அடிச்சிருக்கோம், எடுத்து குடிச்சிருப்பாரு. நீ குடிக்கலையா அப்போ அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. அவரும் அப்படித்தான் நினைச்சாரு. ஆனா என்னடா தொண்டையெல்லாம் கவ்வுது? சானிடைசர் அப்படித்தானே இருக்கும். எது சானிடைசரா? குடிக்கிற பாட்டிலுக்குள்ள வச்சிருக்க மாதிரியே யாரா சானிடைசரை கொண்டு நிக்க வச்சது? தண்ணியை கொடுங்க. மும்பை மாநகராட்சி இணை ஆணையர் ரமேஷ் பவார் இருக்கார்ல, அவர் இந்த பட்ஜெட் வெளியீட்டு நிகழ்ச்சியில் பேசுறக்கா வந்திருந்தப்ப தான் ஐயோ பாவம் தண்ணி தாங்க அடிச்சிருக்குது, எடுத்து குடிச்சதுக்கு அப்புறம் தெரியுது அது சானிடைசர்னு. ஏப்பா சானிடைசரை கொண்டு போய் தண்ணி பாட்டில் மாதிரியா வைப்பீங்க? ஆனா இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, இப்படி அல்லோல கொல்லோல பட்டு ஒரு மனுஷன் பதறிக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு லேடி என்ன நடக்குது, ஏன் அவரு ஓடுறாரு அப்படிங்கிற மாதிரியே உட்கார்ந்துருப்பாங்க பாருங்களேன். No, 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 no. மக்களே, மீன்வளத்துறை அமைச்சரா ஜெயக்குமார் அவர்கள் இருக்கிறதுக்கு நாமெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுதா? இப்ப நடக்க போறத பாத்தீங்கன்னா கண்டிப்பா தோணும். என்ன நடக்குதுன்னு நல்லா பாருங்க. என்னடா என்னத்தையோ குறு குறு குறுன்னு உத்து பாக்குறாரே அப்படின்னு பாக்குறீங்களா? அவர் யார பாக்குறாரு தெரியுமா? சொல்லுவாரு, கேளுங்க. என்னோட ஃப்ரெண்டை சேர்த்துட்டுப்பா. ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு, ஆனா ஜாடிக்குள்ள ஏதோ கையை காட்டின மாதிரி இருந்துச்சே அப்படின்னு டவுட் ஆவறீங்கல்ல? ஏப்பா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி என்னன்னு காட்டுங்க. பாத்தீங்களா அவர் ஃப்ரெண்ட? அந்த ஃப்ரெண்டை பத்தி இன்ட்ரோ பண்ணிட்டு அப்படியே குழந்தை மாதிரி சிரிச்சாரு. பாத்தீங்களா? மீச வச்ச குழந்தைங்க அவரு. இப்போ ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா போதுமா? அதை பத்தி புகழ்ந்து பேச வேணாமா? அந்த ஃப்ரெண்டை புகழ்ந்து பேசுவார் பாருங்க. பார் ஃபைட்டர் எவ்வளோ ஜம்முன்னு. அதுதான் பார், ஒத்தையால இருக்கிறது. அண்ணா நீங்க புகழ்றத கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. ஃப்ரெண்டு பேர் என்ன? ஃபைட்டர்ப்பா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு. சரிண்ணா? பாரு பாரு, சிங்கிளாகவே இருக்கார் பாரு அவரு. சிங்க ஜெயக்குமார் அது. சிங்கிளாவே இருக்கு பாத்தீங்களா, சிங்கம் மாதிரி நிக்கிறான் பாத்தீங்களா, ஒத்தையா இருக்கான் பாத்தீங்களான்னு பெருமையா பேசினதெல்லாம் அந்த மீனை பத்தி நினைச்சேன். பட் அதுக்கு ஜெயக்குமார்னு பேர் வச்சதை நீங்க சொல்லும் போது உங்களை நீங்களே இதெல்லாம் பெருமையா சொல்லிக்கிறதுக்காக சிம்பாலிக்கா வச்ச மாதிரி தெரியுது. அப்படித்தாங்க தெரியுது. அது பேர் ஃபைட்டர் ஃபிஷ் பாரு. ஃபைட்டர் ஃபிஷ் அது ஆக்சுவலாக தனியாக தான் இருக்கும். அது தனியாக தான் இருக்கும். அது மக்களே, மீன்வளத்துறை அமைச்சரா இவர் கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சவங்களா இருக்கணும்னு சொன்னல, அது ஏன் இப்ப புரிஞ்சுதா? மீன்வளத்துறை அமைச்சர்ன்றதுனால ஒரு தொட்டிக்குள்ள ஒரே ஒரு மீனை வச்சுட்டு உட்கார்ந்துருந்தாரு. இதுவே வனத்துறை அமைச்சர் போஸ்டிங் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை சிறுத்தை குட்டி புலி குட்டிலாம் பக்கத்தில் உட்காந்து வச்சிருந்தா நம்ம நிலைமை. அதனால தான் சொன்னேன், மீன்வளத்துறை அமைச்சரா இவர் கிடைச்சதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு போறவங்களெல்லாம் பார்த்துட்டு நீங்க நினைப்பீங்க, இவங்களுக்கு என்னப்பா ஜாலியா ஒரு வண்டிக்குள்ள போறாங்க, அப்படியே பேசுறாங்க, கைதட்டல் வாங்குறாங்க, கிளம்புறாங்க அப்படின்னு. ஆனா அதுதான் கிடையாது. பிரச்சார கூட்டத்துல கைதட்டல் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு சாம்பிள் ஒன்று காட்டவா? பாருங்க. வாக்காளர் பெருமக்களே, உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன்,
அன்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். அவர் என்னென்ன சொன்னார் பார்த்தீங்களா? அன்போட, பணிவோட, பாசத்தோட, உரிமையோட உங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்லி கேட்டாருப்பா. அதுக்கும் யாரும் கைதட்டல. அடுத்ததா ஒன்று சொன்னார். தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். தலைவர் மகன், அதாவது திமுக தலைவர் ஸ்டாலினுடைய மகன் அப்படின்றத சொன்னாரா? அப்பயும் ஒருத்தரும் கைதட்டல. தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். ஆனா விட்டுருவாரா? என்ன சொன்னா அப்ளாஸ் கிடைக்குன்றது தெரியும்ல அவருக்கு. எடுத்தாரு பாருங்க பிரம்மாஸ்திரத்தை. இன்னும் பெருமையா சொன்னா முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். சின்னத்திற்கு ஆதரவு உங்களை அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி. கலைஞர் பேரை சொன்னப்புறம் தான் கை தட்டினாங்களா? அது வரைக்கும் கை தட்டலையா? கல் நெஞ்சக்காரங்க அப்படின்னு தோணும். பட் அதுக்குள்ள நீங்க உள்ளர்த்தம் எதுவும் கற்பிச்சுக்க கூடாது. அதாவது அவங்களுடைய மனசுல கலைஞர் அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத தான் இது காட்டுது. ஓகேவா? இதுக்கப்புறமும் இருந்து என்னத்தை கைத்தட்டல் வாங்குறது அப்படின்னு நினைச்சாரு என்னன்னு தெரியல. உடனே மாலை மரியாதையெல்லாம் ஏத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இந்த வணக்கம் போடுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து சும்மா நார்மல் மனுஷங்களும் ஒருத்தர் பார்த்துக்கும் போது சொல்லுவாங்க. ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள பல அர்த்தங்கள் இருக்கு. மரியாதையை காட்டுறது, விசுவாசத்தை காட்டுறது, இப்படி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதுல இவரை மாதிரி யாரும் கும்பிடு போட முடியாதுங்க. பாருங்க. என்ன நீ என்னமோ ரொம்ப பில்டப் கொடுக்குற, ரெண்டு கையை தூக்கி எல்லாரும் மாதிரி தானே வணக்கம் சொன்னாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா, இவர் எதுக்காக அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் ரிலீஸ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில வராரு அப்படின்றதுக்காக தான் நின்னாரு. இதுவும் ஒன்றும் தப்பா தெரியலையப்பா, எல்லாம் பண்றது தானே நீங்க கேட்கலாம். நார்மலா அவர் வரும்போது கும்பிடு போட்டுருந்தா பரவாயில்லைங்க. அவர் வரப்போறாரு, வண்டி வரப்போது கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்கப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்ப தூக்குனவர் தான் அப்படியே நின்றுட்டார். இந்த மாதிரி தீவிர தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் தலைவரே உங்களை யாரும் அசைச்சுக்க முடியாது. இந்த மேடைக்கெல்லாம் போகும்போது அரசியல் தலைவர்கள் கையில வாழை கொடுப்பாங்க. எடுத்து காட்டுங்க தலைவரை கத்தா அப்படின்னு கொடுப்பாங்கல்ல. அப்படி வாழை கொடுத்தா எப்படி பிடிப்பாங்க? வெற்ற பக்கம் வெளியில் இருக்கிற மாதிரி பிடிப்பாங்க. ஆனா இங்க ஒருத்தர் வெற்ற பக்கம் உள்ள இருக்கிற மாதிரி பிடிச்சிருக்காருங்க. பாருங்க. வாழை எடுக்கிறாரு எடுத்துட்டாரு. கையில கொடுத்தவங்க மிஸ்டேக்னால இப்படி பிடிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் உஷாராயிட்டாரு. கரெக்டான பக்கத்துல பிடிச்சு அப்படி தூக்கி காமிச்சாருங்க. வெற்றிவேல் வீரவேல், இல்ல வெற்றிவாள் வீரவாள். ஆனா அவர் என்னங்க பண்ணுவாரு? டப்புன்னு கொண்டு போய் இப்படி ஒன்று கொடுத்து ஹேண்டில் மட்டும் பார்த்தோன்னே ஏதாவது கப்பு இப்புன்னு நினச்சிருப்பாரு. கொடுக்குறவங்க ஒழுங்காக கொடுத்துருக்கணும். இந்த பக்கமாக திருப்பி கொடுத்துருந்தா அழகாக வாளோட உரையை பிடிச்சி எடுத்துருக்கலாம். என்னங்க இப்படியாங்க தப்பு பண்ணுறது? அடுத்த வாட்டி கொடுக்கும்போது பார்த்து கரெக்டாக கொடுங்க. மக்களை, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இருக்காருல்ல, அவர் டெல்லிக்கு போயிருக்காரு. இந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெறணும் அப்படின்றதுக்காக இங்க இருந்து ஒரு டீமே போனாங்க. அப்ப அவரும் போயிருந்தாரு. அவர் என்ன பேசினாருன்னு பாருங்களேன். நாங்கள் புதுதில்லிக்கு வருகை தந்திருக்கிறோம். பாராளுமன்றத்தில் நாள்தோறும் இந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், அது குறித்து தனியே விவாதிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகிறோம். இந்த நிலையில் டெல்லிக்கு அருகில் உள்ள விவசாயிகளை, போராடுகிற விவசாயிகளை நேரில் சந்திக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு ஏறத்தாழ 20 உறுப்பினர்கள் இன்றைக்கு இந்த காசிப்பூர் எல்லைக்கு வந்திருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் ஹர்ஷிம்ரத் கவுர் அவர்கள் முன்முயற்சி எடுத்து 20 உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து இந்த எல்லைக்கு அழைத்து வந்தார். ஆனால் இங்கே வந்து பார்க்கிற போது அந்நிய நாட்டு எல்லை ஓரத்தில் நாம் இருப்பதைப் போல ஒரு தோற்றம் இருக்கிறது. ஏராளமான துணை இராணுவத்தினரை இங்கே இறக்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்புகளை போட்டு தடுத்து வைத்திருக்கிறார்கள். எவ்வளோ சீரியஸான மேட்டர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? இது எவ்வளோ முக்கியமான விஷயம்.
இது முக்கியமான விஷயம் தான், சீரியஸான விஷயம் தான். ஆனால் சீரியஸான மேட்டருக்கு நம்ம சொல்ல என்ன வேலை? அதனால நீங்க பார்க்க தவறுன்னு ஒரு விஷயத்தை இப்போ காட்ட போறோம். அதாவது இவர் சொன்ன மேட்டர்லாம் சீரியஸான விஷயம் தாங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் சொல்லும் போது அடிக்கடி மைக்க பார்த்தாரு. அடிக்கடினா எவ்வளோ அடிக்கடி தெரியுமா? நீங்களே பாருங்க. நாங்கள் புதுதில்லிக்கு வருகை தந்திருக்கிறோம். பாராளுமன்றத்தில் நாள்தோறும் இந்த வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், அது குறித்து தனியே விவாதிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகிறோம். இந்த நிலையில் டெல்லிக்கு அருகில் உள்ள விவசாயிகளை, போராடுகிற விவசாயிகளை நேரில் சந்திக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு ஏறத்தாழ 20 உறுப்பினர்கள் இன்றைக்கு இந்த காசிப்பூர் எல்லைக்கு வந்திருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் ஹர்ஷிம்ரத் கவுர் அவர்கள் முன்முயற்சி எடுத்து 20 உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து இந்த எல்லைக்கு அழைத்து வந்தார். ஆனால் இங்கே வந்து பார்க்கிற போது அந்நிய நாட்டு எல்லை ஓரத்தில் நாம் இருப்பதைப் போல ஒரு தோற்றம் இருக்கிறது. ஏராளமான துணை இராணுவத்தினரை இங்கே இறக்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு தடுப்புகளை போட்டு தடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் வருவதற்கு கூட எங்களை அனுமதிக்கவில்லை. நாங்கள் சண்டை போட்டுதான் கொஞ்சம் தூரம் உள்ளே வந்திருக்கிறோம். உடனடியாக இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று எங்களை வற்புறுத்துகிறார்கள். மோடி அரசு ஒரு எதேச்சதிகார அரசாக இருக்கிறது, குடிமக்களுக்கு எதிரான அரசாக இருக்கிறது. சார், நம்ம மைக்ல கொரோனா வைரஸ்லாம் ஒன்றும் இருந்துராது, கரெக்டாக சானிடைஸ் பண்ணி சுத்தமாக தான் வச்சிருப்போம், நீங்க பயப்படாதீங்க. செலிபிரிட்டிஸ், அதாவது அரசியல்வாதிகள் யாராவது ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேராக வருவாங்க, ப்ரெஸ்ஸை பார்ப்பாங்க, பேச வேண்டியது பேசிட்டு காரில் ஏறி கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் இப்போ தேர்தல் காலம்ன்றதுனால அப்படியே உல்டாவா மாறி இருக்குங்க. நேராக வந்தாங்க, அங்கே இருந்தவங்க கிட்ட மனுவை எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க, ப்ரெஸ்ஸை பார்க்காமலே போயிட்டாங்க. இப்ப நம்ம ஒரு புது விஷயம் பார்க்க போறோம். திரும்ப திரும்ப சொல்லுங்க அப்படின்றது இந்த விஷயத்துக்கு பேரு. என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த சட்டப்பேரவையில அமைச்சர் செல்லூர் ராஜு இருக்கார்ல, அவர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. என்ன கேட்டாரு பாருங்க. புரியல இல்ல? ஏன்னா நாங்க அதை அப்படியே திருப்பி போட்டிருந்தோம். அதான் திரும்ப திரும்ப சொல்லுங்களோட ஸ்பெஷல். இப்ப நேராவே கேள்வி கேட்பாரு. என்ன கேள்வின்னு பாருங்க. படம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்லடம் வட்டம் வாவிபாளையம் ஊராட்சியிலே கொசவம்பாளையம் கிராமத்திலே பகுதி நேரம் நியாய விலைக்கடை அமைக்க மாண்பு அமைச்சர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகின்றேன். இதுக்கு அமைச்சர் ஒரு பதில் சொல்லியிருப்பார்ல, அந்த பதில் இப்ப பாருங்க. திரும்ப திரும்ப சொல்றோம் ஸ்டைல்ல பாத்தீங்களா? இப்ப அவர் நேரடியா பதில் சொன்னதை போடுறோம், நல்லா பாத்துங்க. மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அமைந்த பிறகு கூட்டுறவுத்துறை வரலாற்றில் கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படும் நியாயவிலைக்கடைகள் முழு நேர நியாயவிலைக்கடை 689, பகுதி நேர நியாயவிலைக்கடை 1798 ஆக 2487 கடைகள் திறந்து வைத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசியல் வாரிசாக இருக்கின்ற எடப்பாடியாருடைய புரட்சிகரமான அறிவிப்பின் மூலம் 3501 அம்மா நகரும் நியாய விலைக்கடை திறந்து வைத்திருக்கிறோம். என்னப்பா இதுக்கு முன்னால் ரிவர்ஸில் போட்டீங்க, அது சிரிப்பா இருந்துச்சு, ஓகே. பட் நேராக பேசும்போதும் நியாய விலைக்கடை ஞாபி கடை அப்படின்றாரு. நியாய விலைக்கடையை அதுவும் உங்கள் எடிட்டிங் வேலை தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது சத்தியமாக எங்கள் எடிட்டிங் வேலை கிடையாதுங்க. அவரே அப்படி தான் நியாய கடைன்னு ஒரு 2 தடவை சொன்னார். அப்புறம் கரெக்டாக ஒரு வாட்டி சொல்லிட்டார். எடப்பாடியாருடைய புரட்சிகரமான அறிவிப்பின் மூலம் 3501 அம்மா நகரும் நியாய விலைக்கடை திறந்து வைத்திருக்கிறோம். மக்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி இதோட நிறைவு வருது. திரும்ப நாளைக்கு உங்களை சந்திச்சு சிரிக்க வைக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் பிரவீன்.